எல்லா பிரச்சனைக்கும் அங்க போனா ஒரு தீர்வு கிடைக்கும்னு நம்பிக்கை வந்தது அத்தை. அதான் நான் போறேன். பிரச்சனையே நீதான். நீ திருந்துறத விட்டுட்டு இடத்த மாத்திரா மட்டும் பிரச்சனை தீர்ந்துருமா? கெட்ட நேரம்னு சொல்லி ஆதிராவ குடோனுக்கு மாத்துனீங்க. அப்ப மட்டும் பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருச்சா? அம்மா என் கனவுல வந்து கொஞ்ச நாள் நம்ம வீட்ல வந்து தங்கு, எல்லா கஷ்டமும் போயிடும்னு சொன்னாங்க. அதனாலதான் அத்தை போறேன். இவ்ளோ பெரிய வீட்ல நீ இருக்கும்போது வராத உன் அம்மா அந்த குப்பை குடோனுக்கு மட்டும் எப்படி கரெக்டா வந்தாங்க? அத்தை, என் அம்மா பத்தி தப்பா பேசாதீங்க. ரோச பொத்துக்கிட்டு வருதா? சென்னைக்கு போறதுக்கு நீ சொல்ற காரணம் எல்லாம் போய். திருமாறன் போலீஸ்ல நல்ல பதவியில இருந்தான். நீயும் பணம் பகட்டுன்னு நல்லா அனுபவிச்சிட்டு இருந்த. இப்ப அவ தண்டனை வாங்கி ஜெயில்ல கிடக்குறான். இனிமே உனக்கு திருமாற செல்லா காசு தானே? அதான் இவன் கூட வாழ்ந்து என்ன பிரயோஜனம்னு பொட்டிய கட்டிட்ட. என்ன பேசுற அகல்யா? திருமாறனை கல்யாணம் பண்ணி ஆதிரா என்ன சுகத்தை கண்டுட்டா? அந்த சாருவோ அகிலனும் இன்னைக்கு வரைக்கும் அவளை கொடுமைப்படுத்திட்டு தானே இருக்காங்க. இப்ப கூட சென்னைக்கு போறதுனால தான் புருஷனுக்கு ஏதாவது நல்லது நடந்துராதான்னு நினைக்கிறா. இவளை போய் தப்பா பேசுற? நீ இவளுக்கு சப்போர்ட் பண்ணாத, நம்புற மாதிரி சொல்லு. ஒரு கனவை கண்டுட்டு யாராவது சென்னைக்கு கிளம்பி போவாங்களா? நாங்களும் அப்படிதான் அத்தை நினைச்சோம். ஆனா அடுத்த நாளும் நான் தூங்கிட்டு இருக்கிறப்போ அம்மா என் கனவுல வந்து எழுப்பி விட்டு கொத்த வந்த பாம்பு கிட்ட இருந்து என்ன காப்பாத்தினாங்க. அப்புறம் எப்படி நான் நம்பாம இருக்க முடியும்? பாம்பா? இது என்ன புது கதை? கதை இல்ல அத்தை, நிஜம்தான். ஆதிரா, ஆதிரா, எழுதுற ஆதிரா, எழுதுற. மா, அங்க பாரு பாம்பு. ஐயோ. நேத்து நைட்டே இவ சென்னைக்கு கிளம்ப வேண்டியது. சாருவ புடிச்சு திருமாறன மீட்டர்லான்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு போய் அலைஞ்சு திரிஞ்சு வந்தோம். சாரு கிடைச்சிருக்க மாட்டாளே, செத்தவ எப்படி கடப்பா? ஏண்டி இன்னுமா நீ சாருவ தேடி அலையற? நீ திருந்தவே மாட்டியா? இங்க தேடினது பத்தாதுன்னு சென்னைக்கு வேற போய் சாருவ தேட போறியா? வேலங்கிரும். நீ எங்க போனாலும் சொல்லி காசு கூட பிரயோஜனப்படாது. பிரயோஜனம் இருக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்காது. அம்மா பாத்தீங்களாம்மா? அம்மா சொன்ன மாதிரி வீடு காலியா தான் இருக்கு. ஆமா ஆதிரா, அப்ப அவங்க சொன்னதும் நடக்கும்ல. உன் கஷ்டம்லாம் தீர்றதுக்கு இதுதான் முதல் படி ஆதிரா. நீ கண்டிப்பா ஜெயிச்சிருவ. ஆதிரா, சார், இங்க என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க உங்களுக்காக தான் சார் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க வந்திருக்கீங்கன்னு செக்யூரிட்டி சொன்னாரு. ஆமா, இவங்க யாரு? இவங்க என் அம்மா சார். அம்மாவா? ஆமா, எனக்கு இன்னொரு அம்மா. சார், இங்க குடியிருந்தவங்க காலி பண்ணிட்டு போயிட்டாங்களா? அட ஏமா கேக்குற? நீங்க போனதுக்கு அப்புறம் பூட்டியே தான் இருக்கு. இது சூசைட் வீடுன்னு யாருமே வரமாட்டேங்கிறாங்கம்மா. அப்போ நல்லதா போச்சு சார். நானே இந்த வீட்டை எடுத்துக்கிறேன். எனக்கு கொடுத்துடுறீங்களா? ஐயோ வேணாமா, உங்களால எங்களுக்கு பெரிய தொந்தரவா போச்சு. மறுபடியும் நீங்க இங்க வந்தா நல்லா இருக்காது. சார், எங்க அம்மா போனதுக்கு அப்புறம் எனக்கு ஏற்பட்ட கஷ்டம் இவ்வளவு தானே இல்ல சார். நீங்க மறுபடியும் இந்த வீடு எனக்கு கொடுத்தீங்கன்னா என் பிரச்சனை எல்லாம் தீருன்ற நம்பிக்கையில தான் சார் நான் வந்திருக்கேன். இந்த வீட்டை எனக்கு கொடுத்துருங்க சார், ப்ளீஸ் சார். நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. இனிமே உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது. சரிம்மா, ஏதோ கேக்குறீங்க, நீங்களே எடுத்துக்கோங்க. இந்தாங்க சாவி. ரொம்ப தேங்க்ஸ் சார். சரி, நான் வரமா. நீ ஆசைப்பட்டபடி நீ வாழ்ந்த வீடே உனக்கு கிடைச்சிருச்சு. ஆமாமா. சரி வா, கதவை தர.
போட்டோல இருக்கிறவங்க உங்க வாழ்க்கைய பறிச்சுட்டாங்கன்னு வருத்தப்படுறீங்களா? சாரிம்மா. இல்ல, அப்படி உங்க அம்மா பறிக்கலனா இந்த மாதிரி ஒரு மகன் எனக்கு கிடைச்சிருப்பாளா? சரி, அதை விடு. இங்க வந்தா உனக்கு ஏதோ நல்லது நடக்கணும் உங்க அம்மா சொல்லிருக்காங்க. அது என்னன்னு பாப்போம். வா. கேளு. முதல்ல நீங்க வழிய விடுங்க. சரி, சாமி கும்பிடுறதுன்னா இந்த பூவை வாங்கி இந்தா சாமி கும்பிடு. சொல்லு. அம்மா, மத்தியான கண்ணா இப்போ சுபத்ரா கிட்ட தான் பேசிட்டு இருக்காரு. என்னடா சொல்ற? ஆமாம்மா, 2 பேருக்குள்ள ரொமான்ஸ் தாங்க முடியல, சகிக்கல. சரி வை, நான் பாத்துக்கிறேன். ஒரு தடவை கசங்கன பூ பூஜைக்கு ஆகாது. தூக்கி குப்பையில போடுங்க. சுபத்ரா, என்ன சார், ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க போல் இருக்கு. எங்க போயிட்டு வரீங்க? நான் என் ஃப்ரெண்ட பார்க்க போயிட்டு வந்தேன். ஓ, ஃப்ரெண்ட். ஃப்ரெண்டா இல்ல ஃப்ரெண்டியா? ஏய், என்ன கேக்குற? என் ஃப்ரெண்டு குமார பார்த்துட்டு ஓ, வரேன். குமார். குமார் எங்க போய் பார்த்துட்டு வரீங்க? எங்க பாப்போம்? ஆபீஸ்ல தான். ஓ, ஓகே. ஆபீஸ் இப்பெல்லாம் கோவிலுக்குள்ளே வச்சு நடத்தலான்னு இப்ப ஏதாவது புதுசா சட்டம் போட்டிருக்காங்களா? அங்க சுபத்ராவை போய் பாத்தீங்களா? எத்தனை நாளா நடக்குது இந்த ரகசிய சந்திப்பு? சத்தியமா இல்ல, எதிர்ச்சியா அவளை கோயில்ல பார்த்தேன், அவ்வளவுதான். ஓ, அப்படின்னா நீங்க அவளை பாத்திருக்கீங்க. அப்படியே என்கிட்ட மறைச்சீங்க? ஏன் என்கிட்ட போய் சொல்றீங்க? என்ன ஏமாத்தலான்னு பாக்குறீங்களா? அப்படின்னா அவளும் நீங்களும் ஒண்ணு சொல்லலான்னு பிளான் போட்டுட்டு இருக்கீங்களா? ஐயோ வெண்ணிலா, அப்படிலாம் ஒண்ணு இல்ல. நீங்க ஒரு fraud, ஒரு cheat. என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்டு இருக்கீங்க. அப்படின்னா என்ன விட்டு போயிடுவீங்களா? இந்த அபார்ட்மெண்ட் செக்ரட்டரியோட ஃபோன் நம்பர் தரீங்களா? செக்ரட்டரி ஆபீஸ் இதுக்குள்ளதான் இருக்கு. சார் உள்ளதா இருக்காரு, போய் பாருங்கம்மா. சரிங்கண்ணா, வாங்கம்மா. எக்ஸ்கியூஸ் மீ சார். சரி, ஒரு நிமிஷம் இருங்க, நான் திருப்பி கூப்பிடுறேன். வைக்கிறேன், பாய். வாங்க வாங்க வாங்கம்மா. உட்காருங்கம்மா. சார், நான் தெரியுமா, நீங்க மதிய அழகனோட டாக்டர் தானே? மறுபடியும் நீங்க அந்த வீட்டுக்கு வந்திருக்கிறதா ஓனர் சொன்னாரு. சொல்லுங்க, என்ன விஷயம்? சார், எங்க அம்மா இறந்த நாளோட சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைக்குமா? இப்போ அந்த ஃபுட்டேஜ் தேவைப்படுது சார். அப்ப ஏதோ கிடைச்ச சந்தர்ப்பம் சாட்சிகளை வச்சு அப்பாவை ஜெயில போட்டுட்டாங்க. ஆனா அப்பா நிரபராதி சார். அவரை வெளியில கொண்டு வர்றதுக்கு தான் நாங்க இப்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ பார்த்தா ஏதாவது ஆதாரம் கிடைக்கும் சார். அதுக்காக தான் கேக்குறேன். சாரிமா, பழைய ஹார்ட் டிஸ்க் மொத்தமா கரெக்ட் ஆயிடுச்சு. என்ன சார் சொல்றீங்க? ஆமாமா,
ஒரு நாள் இடி இடிச்சு கம்ப்யூட்டர் டிவின்னு எல்லாமே போயிடுச்சு. இப்ப புது ஆர்டிஸ்ட்ல தான் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் ஸ்டோர் ஆயிருக்கு. என்னம்மா? சார், ஒரு கேஸ் விஷயமா உங்களை நான் தான் அகிலனை பத்தி விசாரிக்க சொல்லிருக்கேனே. சீக்கிரமா ரிசல்ட் வந்ததுமே உன் ஹஸ்பண்ட வெளியே கொண்டு வந்துடலாம். இல்ல சார், இப்போ வந்தது என் அப்பா கேஸ் விஷயமா சார். அப்பாவா? என்ன கேஸ்மா? என்னம்மா இது? அப்பாவும் ஜெயில இருக்காரா? ஆமா சார். ஆனா அவர் எங்க அம்மாவை கொல்லல சார். சந்தர்ப்பம் சாட்சி எல்லாம் அவருக்கு எதிராக அமைஞ்சு தண்டனை கிடைச்சிருச்சு. சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்? சார், எங்க அப்பாவை வெளியில கொண்டு வர்றதுக்கு சென்னைக்கு போய் தங்கி கேஸ ரீஓபன் பண்றதுக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கேன் சார். ஆனா எங்க அப்பா நிரபராதிங்கிறதுக்கு என்கிட்ட எந்த ஆதாரமும் இல்ல. கோர்ட்ல அரசன் தாக்கல் செஞ்ச எவிடன்ஸ மறுபடியும் செக் பண்ணணும் சார். சாட்சி சொன்னவங்கள மறுபடியும் விசாரிக்கணும். அதுக்கு உங்க உதவி தேவைப்படுது சார். இது புருஷன் பொண்டாட்டி சம்பந்தப்பட்ட கேஸ்மா. விசாரிச்சு தீர்ப்பும் சொல்லியாச்சு. இதுல நான் என்ன பண்ண முடியும்? ஒருவேளை நான் இதுல தலையிட்டா பொண்டாட்டிய கொடுமை செஞ்சு கொன்னவனுக்கு டிஜிபி ஆதரவா பேசுறாருன்னு சொல்லி பப்ளிக்ல பேச ஆரம்பிச்சிருவாங்கம்மா. சார், அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது சார். இந்த கேஸ் நடத்துறதே அவங்க பொண்ணான நான் தானே சார். இத பாருமா அதிரா, நீ என் மகனோட உசிரை காப்பாத்திருக்க. அதுக்காகத்தான் உன் ஹஸ்பண்ட வெளியில கொண்டு வரதுக்காக நான் எல்லா ஹெல்ப்பும் பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் நீ சாருவ உயிரோட பார்த்தேன்னு உறுதியா சொன்னதுனாலதான். ஆனா இந்த கேஸ்ல உங்க அப்பா குற்றவாளி இல்லங்கிறதுக்கு என்னமா ஆதாரம் இருக்கு? நான் எதை வச்சு இதுல இறங்குறது? அவரை நீ வீட்டுல போய் பார்த்து நான் சொன்னேன்னு சொல்லு. போன் நம்பர் அனுப்புறேன், சேவ் பண்ணிக்க. நான் உனக்கு அவர் நம்பர் அனுப்புறேன். மெசேஜ் வந்துருச்சானு பாரு. ஓகே சார். இந்த பொண்ணுக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்க. சரிங்க ஐயா. சாப்பிட்டு போமா. ஆதிரா, என்ன ஆதிரா, டிஜிபிய பாத்தியா? என்ன சொன்னாரு? என்னாச்சு ஆதிரா, அவரை பாக்கலையா? பார்த்தம்மா. ஆனா என்ன ஆனா? என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. இந்த கேஸுக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாருமா. ஏன்? ஆனா இந்த கேஸ்ல உங்க அப்பா குற்றவாளி இல்லங்கிறதுக்கு என்னமா ஆதாரம் இருக்கு? நான் எதை வச்சு இதுல இறங்குறது? சாரிமா, உனக்கு இதுல என்னால எந்த உதவியும் செய்ய முடியாது. உன் ஹஸ்பண்ட் கேஸ கூட என் ஏரியாக்குள்ள இருந்ததுனாலதான் ஆக்ஷன் எடுத்தேன். ஆனா இது சென்னைன்னு வேற சொல்ற. அங்க நான் இன்டர்ஃபியர் ஆறது சரியா வராதுமா. தப்பா எடுத்துக்காத. நான் அந்த டிஜிபிய பெருசா நம்பினம்மா. ஆனா அவரு கதர்னு ஒரு வக்கீல கையை காமிச்சிட்டு ஒதுங்கிட்டாரு. ஒதுங்கல ஆதிரா, நமக்கு நல்லதுதான் பண்ணிருக்காரு. எதுமா நல்லது? அவரு சொல்லலன்னா நாம ஒரு வக்கீல் வைக்க தானே போறோம். அதுக்கு அவரு எதுக்குமா? அது நாமளே செஞ்சிருக்க மாட்டோமா? எல்லா வக்கீலும் கேஸ ஜெயிச்சிட முடியுமா? அவர் ஏன் கதிர்னு ஒரு வக்கீல குறிப்பிட்டு சொல்லணும்? அப்ப அந்த வக்கீல் உங்க அப்பாவை வெளியே கொண்டு வந்துருவாருன்னு டிஜிபிக்கு நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் சொல்லிருக்காரு. அப்படியாமா? ஆமா ஆதிரா, டிஜிபி நிச்சயமா உனக்கு உதவிதான் செஞ்சிருக்காரு. நீங்க சொல்றது கரெக்ட் தாமா. அம்மா கனவுல சொல்ற மாதிரி தானே எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அப்ப இதுவும் அதே மாதிரி நடந்துருமாமா? அப்ப அந்த வக்கீல் கதிர போய் பார்க்கலாமா? டிஜிபி அந்த வக்கீல பத்தி நிறைய சொன்னாரு. நல்ல வக்கீலாம், பிடிச்சிருந்தா மட்டும்தான் கேஸ் எடுப்பாராம். அப்பாவுக்கு நடந்த உண்மையை எடுத்து சொன்னா அவர் உடனே இந்த கேஸ் எடுத்து பாருமா. சரியா சொன்ன ஆதிரா. உங்க அப்பா வெளியே வர நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. அம்மா, நாளைக்கு எனக்கு முதல் வேலை அந்த வக்கீல் கதிர போய் பாக்குறது தாமா. நம்ம 2 பேரும் சேர்ந்தே போய் பாப்போம். சரிம்மா, நீ உட்காரு, நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன்.
என்னம்மா ஆதிரா அவ அப்பனை வெளியில கொண்டு வரேன்னு சொன்னாளா? ஆமா, அது விஷயமா ஒரு வக்கீல பார்க்க போயிருக்கா. அவர் மதியழக கேஸை எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரா. ஆதிரா ரொம்ப கவலையா இருக்கிறதா சுபத்ரா சொன்னா. அவ கவலையை தூக்கி குப்பையில போடுங்க. இப்ப எதுக்கு அவ அப்பனை வெளியில எடுக்க போறாளாம்? ஏய், என்ன பேசுற நீ? பெத்த தகப்பன் ஜெயில இருந்தா எந்த மகளால தான் தாங்கிக்க முடியும்? அப்ப ஜெயில்ல இருக்கிற என் புள்ளையோட நிலைமை அத மட்டும் அவளால தாங்கிக்க முடியுதா? என்னமோ அவ திருமாறன வெளியில கொண்டு வந்த மாதிரி அப்ப கேஸ்க்கு போயிட்டா. அப்ப திருமாறன் வெளியில வராம காலம் முழுக்க ஜெயிலே கிடக்கட்டுமா? ஆதிராக்கு புருஷன் மேல அக்கறை கிடையாதா? அவளுக்கு அவன் அப்பா தான் முக்கியமா போயிட்டாரு. வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாத. அக்கறை இல்லாமதான் தான் புருஷனுக்காக இத்தனை நாளா ஆதிரா போராடிட்டு இருந்தாளா? அப்ப எதுக்கு திருமாறன திடீர்னு அம்மோன்னு விட்டுட்டு அவ அப்பனை காப்பாத்த போயிட்டா? காரணம் எனக்கு தெரியும். ஏன்னா புருஷனை காப்பாத்துற மாதிரி ஆதிரா இத்தனை நாளா நடிச்சுக்கிட்டு தான் இருந்தா. அவளுக்கு திருமாறன் மேல எந்த அக்கறையும் இல்ல. எடுத்த உடனே அப்பனை வெளியில எடுக்க கிளம்புனா உடனே திருமாறன் மேல பாசம் இல்லையான்னு நாமெல்லாம் கேட்டுருவோம்ல. அதுக்காக தான் கொஞ்ச நாள் புருஷனுக்காக அக்கறை படுற மாதிரி நடிச்சு சீன் போட்டிருக்கா. அத நீங்களும் நம்பிட்டு இருக்கீங்க. இப்ப சாயம் வெளுத்து போச்சு. ஆதிராவுக்கு திருமாறன் முக்கியம் இல்லம்மா, அவளுக்கு அவ அப்பந்தான் முக்கியம். அவ அப்பா அப்பங்கிறியே, அவன் யாரு? உனக்கு கூட பிறந்த அண்ணன் தானே, முறையில சம்மந்தி தானே. மதியழகன் வெளியில வரதுல உனக்கு சந்தோஷமே இல்லையா? 1000 இருந்தாலும் வாயும் வயிறும் வேற வேறதான். எனக்கு என் புள்ளதான் முக்கியம். அவ வாழ்க்கை மேலதான் எனக்கு அக்கறை. வாழ வேண்டிய திருமாறன் ஜெயில கிடக்கிறப்போ வாழ்ந்து கெட்ட அவ அப்பனை வெளியில எடுக்கிறதுல அப்படி என்ன அவசரம்? ஆதிராவுக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா அம்மா கனவுல வர சொன்னாங்கன்னு போய் சொல்லிட்டு சென்னைக்கு போய் அப்பாவை காப்பாத்த போராடிட்டு இருப்பா. சரியான கிரிமினலா இருக்காளே. ஏய், உன் வேலையை பாரு. உன் தம்பியோட லட்சணத்தை வச்சுக்கிட்டு ஆதிராவை நீ குறை சொல்ல வராது. இப்ப எதுக்குமா அவ மேல கோபப்படுறீங்க? இங்க பாருங்கம்மா, உடனே ஆதிராவை கிளம்பி இங்க வர சொல்லுங்க. என் புள்ள ஜெயிலுக்கு போக காரணமே அவதான். திருமாறன் வெளியில வராம அவ அப்ப வெளியில வரக்கூடாது. முதல்ல அவளுக்கு போன் பண்ணுங்க. உனக்கு ஓம் புள்ள முக்கியம்னா எனக்கு ஏன் புள்ள முக்கியம்னு சொல்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனா நான் உன்ன மாதிரி அல்பத்தனமெல்லாம் என்னாச்சுமா? அவ சொன்னதெல்லாம் பொய்டா. அவ அப்பாவை ஜெயில இருந்து வெளியில எடுக்கிறதுக்காக தான் போயிருக்கா. ஏன்னு சொல்லு. அவளுக்கு உன் பதவியும் பணமும் மட்டும்தான் முக்கியம். இப்ப அது ரெண்டுமே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அதான் உன கை கழுவிட்டு அவ அப்பனை ஜெயில இருந்து எடுத்து காலத்தை ஓட்டிடலான்னு முடிவு பண்ணிட்டா. இது தெரியாம ஆதிராங்க பூதிராங்கன்னு கேட்டுட்டு இருக்க. என்னால நம்பவே முடியலமா. ஆதிராவா இப்படி போன தடவை வந்தப்ப கூட என்ன வெளியே எடுப்பேன்னு உறுதியா சொன்னாளே. அத்தனையும் நடிப்புடா. ஆதிரா பண்ண வேலையாலதான் நீ இப்ப சாருவ சுட்டு ஜெயில இருக்க. எங்க அந்த பழி தான் மேல வந்துருமோன்னு தான் இல்லாத சாருவ இருக்கிற மாதிரி பேசி உன்னை நம்ப வச்சிருக்கா. நீயும் நமக்காக தான் போராடுறான்னு நம்பிட்டு இருக்க. நான் சொன்னப்ப யாரும் ஆதிராவ புரிஞ்சுக்கல. ஆனா கோர்ட்டு ஜட்ஜ் அவளை அடையாளம் கண்டு பைத்தியம்னு அறிக்கையே கொடுத்துட்டாரு. பாவி, கட்டின புருஷன் மேல கொஞ்சமாவது பாசம் இருக்கா? மகிழினி என்னடா பாவம் பண்ணா? பச்சை குழந்தைன்னு கூட பாக்காம அம்போன்னு விட்டுட்டு ஊர் சுத்த போயிட்டா. அது அங்க கத்திட்டு கிடக்குடா. இங்க பாரு திருமாறா, அவ சென்னைக்கு போயிட்டு வந்து அப்பாவி மாதிரி நான் வாழ்ந்த வீட்டை பாக்க போனேன்னு பொய் சொல்லுவா. நம்பிடாதடா. அம்மா, ஆதிரா தான் அப்பாவை வெளியே கொண்டு வர போயிருக்கான்னு எனக்கு ஏற்கனவே தெரியுமா? தெரியுமா? எப்படிரா? சென்னைக்கு போறதுக்கு முன்னாடி என்னை பார்த்து எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு தான் போனேன். என்ன சொல்ற? அத்தை உன் கனவுல வந்தாங்களா? ஆமாங்க. நீ உடனே கிளம்பி வீட்டுக்கு வா, உன் கஷ்டத்தை தீர்த்து வைக்கிறேன்னு சொன்னாங்க. எனக்கு இருக்கிற கஷ்டமே நீங்களும் அப்பாவும் ஜெயில இருக்கிறது தான். ஆனா வாழ்ந்த வீட்டுக்கு வான்னு சொல்றாங்கன்னா அப்போ அது நிச்சயமா அது அப்பா சம்பந்தப்பட்டதா தான் இருக்கும். அதனால தாங்க சென்னைக்கு போலான்னு இருக்கேன்.
நீங்க என்ன சொல்றீங்க? தாராளமா போ ஆதிரா. மாமாவை மீட்கிறேன்னு நான் ஏற்கனவே அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். ஆனா என் நிலைமை தான் இப்படி ஆயிடுச்சு. அதை நீயாவது செய்யாதிரா. சாரு உசுரோட இருக்கான்னு நீயே உறுதியா சொல்ற. அப்ப அவ எப்ப சிக்கினாலும் நான் வெளியில வந்துடுவேன். அதனால நீ முதல்ல மாமாவை வெளியே கொண்டு வர பாரு. ஒருவேளை அத்தை சொன்ன மாதிரி நீ சென்னைக்கு போனா ஏதாவது வழி கிடைச்சாலும் கிடைக்கலாம். அந்த வாய்ப்பை நீ ஏன் மிஸ் பண்ணணும்? நீ உடனே கிளம்பி போவாதீரா. ஏங்க, நீங்க இப்படி சொல்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. திடீர்னு உங்களை விட்டுட்டு அப்பாவை வெளியே கொண்டு வர போறோம்னு மனசுக்கு வருத்தமா இருந்துச்சு. ரமேஷா, நீங்க கூப்பிட்ட நம்பர் ட்ரூ காலர்ல அகிலன் வந்துச்சு. சார், அது என்னோட முழு பேரு ரமேஷ் அகிலன். அதான் உங்களுக்கு ஒருவேளை அகிலன் வந்திருக்கும். ஓ ஓ, சொல்லுங்க, என்ன விஷயம்? சார், நீங்க ஆதிராவோட ஃபாதர் மதியழகன் கேஸ் எடுத்து நடத்த போறீங்களா? சார், அப்படி நடத்துறதா இருந்தா உடனே அந்த முடிவை கைவிட்டுருங்க சார். ஏன் அப்படி சொல்றீங்க? சார், இல்ல சார், வெண்ணிலா கொலையானப்போ நான் அங்கதான் குடியிருந்தேன். அந்த மதியழகம் பண்ண கொடுமை இருக்கு பாருங்க சார். ஐயோ, அந்த கடவுளுக்கே அடுக்காது சார். தினம் குடிச்சிட்டு வந்து வெண்ணிலாவை அடிச்சு உதைச்சு பாவம் சார் அவங்க. என்ன சொல்றீங்க? மதியழகனுக்கு குடிப்பழக்கம் உண்டா? சார், அது மட்டுமா, மேற்படியெல்லாம் உண்டு சார். மேற்படினா? சார், இந்த மதியழகன் பொண்ணுங்க விஷயத்துல ஒரு ஜகஜால கில்லாடி சார். முத பொண்டாட்டி சுபத்ரா இருக்கும்போது வெண்ணிலாவை தள்ளிட்டு வந்துட்டான். மறுபடியும் சுபத்ராவோட தொடர்பு. இது வெண்ணிலாவுக்கு தெரிஞ்சு ஒரே சண்டை சார். அந்த மதியழகனால பிளாட்ல யாருமே நிம்மதியா தூங்க முடியாம போயிடுச்சு சார். ஒரு தடவை சண்டை ஓவர் ஆகி வெண்ணிலா உயிரோட இருந்தா தனக்கு டிஸ்டர்பா இருக்கும்னு மாடியில இருந்து தள்ளி விட்டு கொண்டுட்டான் சார் அந்த பாவி. இதெல்லாம் ஆதிரா என்கிட்ட சொல்லவே இல்லையே. எப்படி சார் சொல்லுவா? அவ மட்டும் யோக்கியமா? அப்பம் புத்தி தானே மகளுக்கும் இருக்கும். ஏசிபி திருமாறனுக்கு முத பொண்டாட்டி சாரு இருக்கும்போதே கள்ளத்தனமா அவனை 2வது கல்யாணம் பண்ணவதானே சார் இந்த ஆதிரா. இஸ் இட்? ஆமா சார். திருமாறனை கைக்குள்ள போட்டுக்கிட்டு முத பொண்டாட்டிய பண்ண கொடுமை கொஞ்ச நெஞ்சமா சார். புருஷனை தூண்டி விட்டு முத பொண்டாட்டிய கொல்லவே வச்சிட்டானா பாத்துக்கோங்களேன். இதை விட கொடுமை என்ன தெரியுமா சார்? அந்த சாரு உயிரோட இருக்கா, அவளை கோர்ட்ல நிறுத்தி என் புருஷனை வெளியே கொண்டு வருவேன்னு கதை விட்டுட்டு இருக்கா சார். கோர்ட்டும் அந்த ஆதிராவோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணி பைத்தியம்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் அவ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா. ரொம்ப டேஞ்சரான லேடியா இருப்பா போல இருக்கு. ஆமா சார். சார், இப்பவாதே நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களே சார். கேஸ் எடுக்க சொல்லி ஆதிரா ஏதாவது நாடகம் ஆடி உங்களை சம்மதிக்க வைக்க பாப்பா. மயங்கிராதீங்க சார், உங்க பேரும் சேர்ந்து கெட்டுரும். ஒரு வேளை நீங்க கேஸ நடத்தி அந்த மதியழகன் ரிலீஸ் ஆகி மறுபடியும் அந்த பிளாட்டுக்கு கூடி வந்தான்னு வச்சுக்கோங்க, ஒரு லேடி கூட பாதுகாப்பா நடமாட முடியாது சார். சார், அந்த பிளாட்ல குடியிருக்கிற எல்லாரும் உங்ககிட்ட சொல்றதுக்கு பயந்துகிட்டு என்னைய சொல்ல சொன்னாங்க சார். அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஓ, இதுல இவ்வளவு மேட்டர் இருக்கா? நானும் குழப்பத்துல தான் இருந்தேன். நல்ல வேளை நீங்க வந்து. என்னம்மா? சார், என்ன இப்படி பண்றீங்க? உதவி கேட்க வந்த எங்களுக்கு எதிராவே கேஸ் நடத்துறீங்களே சார், இது நியாயமா? பயப்படாதீங்க, உங்களுக்கு உதவி பண்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன். சார், நீங்க சாமி படத்துக்கிட்ட இருந்து ₹1 மட்டும் எடுத்துட்டு வாங்க. அட போங்க.
ம். நான் சும்மா தான் உங்களை பயமுறுத்தினேன். இந்த நிமிஷத்துல இருந்து நான் உங்களோட வக்கீல். இந்த கேஸை நான் எடுத்துக்கிறேன். என்ன சார் சொல்றீங்க? ஆமா, உங்க அப்பா வெளியே கொண்டு வர வேண்டியது என்னுடைய வேலை. இந்த ₹1 அதுக்கான அட்வான்ஸ். ரொம்ப சந்தோஷம் சார். ஆனா நாங்க வந்து கேட்டப்போ முடியாதுன்னு சொன்னீங்க. இப்போ நீங்களே வந்து எதுக்கு ஓகேன்னு சொல்றேன்னு கேக்குறீங்களா? அது காரணம் இருக்குங்க. என்ன காரணம் சார்? எங்க அப்பாவுக்கு ஆதரவா ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சிருக்கா? எங்க அப்பாவை வெளியில கொண்டு வந்துடலாமா? வெயிட். உங்க கேள்வி எல்லாத்துக்கும் நான் கோர்ட்ல பதில் சொல்றேன். ஆனா முதல்ல கேஸை ரீஓபன் பண்ணணும். அதுக்கு கோர்ட் ஃபர்ஸ்ட் ஒத்துக்கணும். எனக்கு நிறைய வேலை இருக்கு. எப்படியோ சார், நீங்க ஒத்துக்கிட்டதே எங்களுக்கு போதும். நான்லாம் ஒத்துக்கல. என்ன அந்த அகிலன் தான் ஒத்துக்க வச்சான். என்ன சார் சொல்றீங்க? அகிலன் உங்களுக்கு தெரியுமா? அவன் தான் வந்து என்கிட்ட உங்க அப்பா கேஸை எடுக்க வேணாம்னு சொன்னான். அகிலன் கண்ணுல ஏதோ தப்பு தெரிஞ்சது. உங்க அப்பா பத்தி அவன் தப்பா சொல்லிட்டு இருந்தான். அப்போ உங்க அப்பா நல்லவரதா இருப்பாருன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இந்த கேஸ் நான் எடுக்கிறதுக்கு அவனும் ஒரு காரணம். என்ன இது? அகிலன் சென்னைக்கு வந்துட்டான். ஆதிராவை உடனே இந்த வீட்டுக்கு வர சொல்ல போறேன். அவளே குடோன்ல தங்கினதுக்கு அப்புறம் நீ ஏமா பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? அவ இந்த வீட்டுக்கு வந்து உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அதெல்லாம் என்னால தாங்க முடியாது. ஆதிரா இங்க வரதுக்கு நான் விட மாட்டேன். நீ என்னடி விடுறது? என் பேத்தி இங்கதான் தங்குவா. அதை யாரும் தடுக்க முடியாது. அம்மா இத பாரு, ஆதிரா இந்த வீட்டுக்குள்ள வரலனா அந்த ஏக்கத்திலேயே நான் செத்து போயிடுவேன். அது உனக்கு பரவாயில்லையா? உங்க ஆசைக்காக தான் அவ இவ்வளவு நாள் குடோன்ல இருந்துட்டால. அப்புறம் என்ன? இனிமே என் உயிரே போனாலும் சரி, ஆதிராவை அங்க தங்க விட மாட்டேன். நான் அவளை வீட்டுக்கு கூப்பிடுறதுதான். அம்மா, ஆதிரா என்னமோ இன்னைக்குதான் இந்த வீட்டுக்கு முதல்ல வர மாதிரி அப்படியே வாசலையே பாத்துட்டே நிக்கிற. வெளியில போன ஏமே மறுபடியும் வீட்டுக்குள்ள வருதுன்னு நாங்களே பயத்துல இருக்கோம். நீ என்ன வரவேற்பு வேற குடுக்கற? ஆதிரா ஏமா இல்லடி, இந்த வீட்டோட மகாலட்சுமி. வர்ற லட்சுமிய வாசல்ல வந்து வரவேத்தாதான் சந்தோஷத்தை அள்ளி கொடுப்பா. ஆதிரா குடுக்கறவ இல்ல, சந்தோஷத்தை வேரோட அள்ளிட்டு போறவ. ஜாக்கிரதையா இருந்துக்கங்க. அவங்க ஆபத்தை விலை கொடுத்து வாங்குறாங்க. நீ வாங்க, நம்ம போலாம். நில்லுங்க. ஆதிரா வர்றப்ப நீங்க தான் முக்கியமா இங்க இருக்கணும். ஆதிரா வந்துட்டா. வா ஆதிரா. நல்லா இருக்கீங்களா பாட்டி? எனக்கு என்னம்மா, நான் நல்லாதான் இருக்கேன். நீ உள்ள வா. அகல்யா ஏதாவது சொல்லுவான்னு நினைக்கிறியா? அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். நீ வாமா. அகல்யா, நீ அமைதியா இருந்தாலும் மனசுல கோவம் இருக்குமோன்னு ஆதிரா யோசிக்கிறா. நீ ஒரு வார்த்தை வான்னு கூப்பிடு. ஆமா, அப்படியே சாதிச்சுட்டு வந்து நிக்கிறா மாலை போட்டு வரவேற்கிறதுக்கு. எல்லாரும் கடுப்பு கிளப்பாதீங்க. இவ ஓ மருமக தானே,
வான்னு கூப்பிட்டா என்ன குறைஞ்சா போயிடுவேன்? கூப்பிடு. அவளை வெளியில போக சொன்ன ஓவாயாலேயே உள்ள வான்னு கூப்பிடு. வாசல்லையே எவ்வளவு நேரம் நிப்பா? வான்னு சொல்லு. வா வா. ஆதிரா, வா உள்ள போலாம். மகிழ்நி, மகிழ்நி, எப்படிடா இருக்க? மகிழ்நி, உன்னை பார்க்காம என்னால இருக்கவே முடியல. நிமிஷத்துக்கு ஒரு தடவை உன் ஞாபகம் வந்துரும். ஹே, நான் நினைச்சப்ப உனக்கு விக்கல் வந்திருக்கணுமே, வந்துச்சா? பாட்டி உன்னை நல்லா பாத்துட்டாங்களா? பாவோண்டி நீ, பெத்தவளும் உன்னை கண்டுக்கல. அப்பாவும் ஜெயில இருக்காரு, நானும் வெளியே அலைஞ்சிட்டு இருக்கேன். உன் நிலைமை இப்படியே ஆகணும். கவலைப்படாத, சீக்கிரம் அப்பாவையும் தாத்தாவையும் வெளியே கொண்டு வந்துடலாம். அப்புறம் நம்ம ஒன்னா சந்தோஷமா இருக்கலாம். என்ன? என் கையால உன்னை கூட்டி எவ்வளவு நாள் ஆச்சு. இரு, சாப்பாடு எடுத்துட்டு வரேன். இத்தனை நாளா இவ இல்லாம குழந்தை சாப்பிடலையா? அப்படியே இவதான் 10 மாசம் சுமந்து பெத்தவ மாதிரி பில்டப் எல்லாம் கொடுக்குறா. நடிப்புக்காரி. இப்படி நடிச்சாதானே திருமாறன் நம்புவான், அதான் நடிக்கிறா. என்ன பாப்பா, சாப்பிடலாமா? சமத்தா உட்காருங்க. சாப்பிடலாமா? ஆடி போனா என்ன வரும்? ஆவணி வரும். எங்க காட்டுங்க. ஐயோ, இவ பண்றத பார்த்தா எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு எரியுது. அண்ணே, ஆதிரா, சிசிடிவி ஆதாரம் கிடைக்குமான்னு பார்த்தா, ஆனா அது அழிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டாங்க. சார், அதுக்காக நான் விட மாட்டேன் சார். எப்படியாவது ஆதாரத்தை தேடி நான் கண்டுபிடிப்பேன். அப்பா வெளியே வந்தா அதுவே எனக்கு போதும் சார். என் ஹஸ்பண்டும் சரி, என் அப்பாவும் சரி, செய்யாத குற்றத்துக்காக தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க சார். 2 பேரும் வெளியே வராம எங்க குடும்பத்துக்கு நிம்மதியே கிடையாது சார். உங்க அப்பாவை நிச்சயமா நான் வெளியே கொண்டு வருவேன். இப்போ உங்ககிட்ட இருக்கிற உங்க அம்மாவோட டைரிய பத்திரமா வச்சுக்கோங்க. அதுதான் இந்த கேஸோட ஆரம்ப புள்ளியே. அதை வச்சுதான் ஒண்ணுனா கண்டுபிடிக்கணும். டைரிய வேற யார்கிட்டயும் கொடுத்துடாதீங்க. சரிங்க சார். கேஸ் ரீஓபன் ஆயிடுச்சு. இதுவே பாதி வெற்றி தான். கோர்ட்ல கேஸ் ஹியரிங் வரும்போது நான் சொல்றேன், அப்ப நீங்க வந்துருங்க. கண்டிப்பா சார். ஓகே சார், ரொம்ப நன்றி. நாங்க கிளம்புறோம். போயிட்டு வாங்க. சரிங்க சார். எப்படிப்பா இருக்கீங்க? இருக்கம்மா. அம்மா, அன்னைக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் பாக்குறேன்னு போனியே, என்னமாச்சு? சிசிடிவி ஃபுட்டேஜ் கரப்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்கப்பா. ஐயோ, அப்புறம்?
அப்புறம் டிஜிபி கிட்ட போனேன். அவரு முடியாதுன்னு சொல்லி வக்கீல் கதிரின்னு ஒருத்தர்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணாருப்பா. அந்த கதிரும் கேஸ் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இதுக்குதான் என்ன வெளியே எடுக்க ட்ரை பண்ணாதான்னு சொன்னேன். இந்த கேஸ் ஜெயிக்க முடியாதுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு பாத்தியா? பொறுங்கப்பா, இப்ப நம்ம கேஸ் கோர்ட்ல ரீஓபன் ஆயிருக்கு. என்ன ஆதிரா சொல்ற? நிஜமாவா? எப்படி? முதல்ல மறுத்த அதே கதிர் தான்ப்பா கஷ்டப்பட்டு இப்ப நம்ம கேஸ மறு விசாரணைக்கு கொண்டு வந்திருக்காரு. அப்படியா? அவர் எப்படி? ஏய், என்ன ஆதிரா சொல்ற? உன்னை கொல்ல பார்த்தாங்களா? ஏய், எதுக்கு எனக்காக இப்படி கஷ்டப்பட்டு இருக்க? ஆதிரா, உனக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன ஆகுறது? கவலைப்படாதீங்கப்பா, அதான் எனக்கு ஒண்ணும் ஆகலையே. இங்க பாரு, என்ன காப்பாத்த போய் உன் உசுருக்கு எதுவும் ஆபத்து வந்துடக்கூடாதுமா. நீ எதுக்கு தனியா போயிட்டு இருக்க? நீ துணைக்கு மாப்பிள்ளைய கூட்டிட்டு போ.